ஷகன்ஷா ஜலாலுதீன் முகமது 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 ஜோதா பேகம் 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 அவர்கள் ஜோதா பேகம் அவர்கள் ஜோதா பேகம் அவர்கள் ஜோதா பேகம் அவர்கள் ஹுசூர், ஆமீரிலிருந்து பரிசு வந்திருக்கிறது. ராஜா பார்முல் அவர்கள் தங்களுக்காக 100 அரேபிய குதிரைகளையும் 50 யானைகளையும் பரிசளித்திருக்கிறார். அதோடு ராணி மைனாவதி சாயிபா அவர்களும் விலை உயர்ந்த ஆபரணங்களை பரிசளித்திருக்கிறார். இதுதான் நல்ல வாய்ப்பு. அனைவரும் விழாவில் இருக்கிறார்கள். அன்று குல்பதன் பேகம் வந்ததால் என்னால் முடிக்க முடியாத வேலையை இன்று நான் முடிக்கப் போகின்றேன். என் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். என்னை யாரும் பார்ப்பதற்கு முன்பு நான் இங்கிருந்து சென்றாக வேண்டும். ஷேனாஸ், எங்கு செல்கிறாய்? நான் மாடிக்கு செல்கிறேன். விழாவிற்கு செல்லக்கூடாது. குறைந்தபட்சம் விழாவை மாடியில் இருந்தாவது பார்க்கலாம் அல்லவா? நீ என்னுடன் வா. மாளிகையில் இவ்வாறு அங்கும் இங்கும் அலைவது உனக்கு நல்லதல்ல. வா, நான் உனக்கு அனைத்தையும் காட்டுகின்றேன். இல்லை, நான் அங்கு வரமாட்டேன். நான் வந்தால் சேன்ஷா என் மீது கோபப்படுவார். கோபப்பட மாட்டார். நான் உன்னை அழைத்து செல்லும் இடத்திலிருந்து விழாவை நீ நேரடியாக பார்க்கலாம். என்னோட வா வா. எவ்வளவு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தது. இந்த மோத்திபாய் அனைத்தையும் கெடுத்து விட்டாள். ஜலால், நம்முடைய சடங்கு முடிந்து விட்டது. ராஜபுத்திரர்களின் சடங்கே மீதம் உள்ளது. அது என்ன சடங்கு தாயே? இது மந்திர சக்திகள் விளையாட்டாகும். வாருங்கள். ஜோதா பேகம், அனைவரையும் பார்த்து சிரிக்கிறீர்கள், என்னை பார்த்து சிரிக்க மறுக்கிறீர்கள். நான் என்ன தவறு செய்து விட்டேன்? உங்களை பற்றியல்ல, ஷெஹனாஸ் விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவு எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. எனக்கு அவர் மீது எந்த தனிப்பட்ட கோபமும் இல்லையே. அவரால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று நினைத்தேன். ஆனால் அவள் வேண்டுமென்றே தொந்தரவு கொடுக்க மாட்டாள். அவருக்கே தெரியாமல் ஏதாவது செய்யலாம் அல்லவா? ரஹீம் விஷயத்தில் என்ன செய்தார் என்பதை நீங்களே பார்த்தீர்கள் அல்லவா? அவருக்கு குழந்தை மனம் வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் குழந்தை விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அல்லவா? இருவரும் என்ன பேசிக் கொள்கிறீர்கள்? குழந்தை விஷயத்தை பற்றி ஏதோ பேசுவது போல இருக்கிறது. ஒன்றுமில்லை தாய். நான் என்ன கூற, ஜோதா பேகத்திற்கு குழந்தைகளை பற்றி தெரியுமே. சுயமாக தாயாகாமல் குழந்தைகளை பற்றி எவ்வாறு முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும்? குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் அனைத்தும் தெரிந்துவிடும்.
சரி, வாருங்கள், சடங்கை ஆரம்பிக்கலாம். இதில் இருக்கும் மந்திர கல்லை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடித்த பிறகு உங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த விளையாட்டு பகவான் கிருஷ்ணருக்கு பிடிக்குமாம். ராதையுடன் இந்த விளையாட்டை விளையாடுவாராம். மந்திரக்கல் தங்கள் கையில்தான் சிக்க வேண்டும். இந்த விளையாட்டில் தாங்கள் தான் வெல்ல வேண்டும். சபாஷ்! இனி நீங்கள் ஒரு வரம் கோர வேண்டும். அத்தை, எனக்கு வரம் கோர வேண்டும். ஆனால் பரவாயில்லை தாயே, இவருக்கு பதிலாக நான் வரம் கேட்கிறேன். உங்களுக்காக நானும் வரம் கேட்டுவிட்டேன். வெகு விரைவில் நீங்கள் ரஹீமோடு விளையாடுவதற்கு அவனுக்கு ஒரு தம்பியை பெற்றுத்தர வேண்டும். அத்தை, எனக்கு வரம் கோர வேண்டும். ஆனால் பரவாயில்லை தாயே, இவருக்கு பதிலாக நான் வரம் கேட்கிறேன். உங்களுக்காக நானும் வரம் கேட்டுவிட்டேன். வெகு விரைவில் நீங்கள் ரஹீமோடு விளையாடுவதற்கு அவனுக்கு ஒரு தம்பியை பெற்றுத்தர வேண்டும். ருக்கியா பேகம் அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். என்ன விஷயம்? ஒசூர் மருத்துவர் அவர்கள் வந்து விட்டார். அவரை உள்ளே வர சொல். அதோடு ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், அவர் என்னை சந்திக்கும் பொழுது யாரும் இங்கே வரக்கூடாது. செல்லிங்கிருந்து. சித்தம் ஒசூர். ஆதாப் ருக்கையா பேகம். வாருங்கள் மருத்துவர் சாயிபா. அனைத்து வகை சிகிச்சைகளையும் செய்து பார்த்து விட்டேன். ஆனால் நோயாளியிடம் எந்த மாற்றமும் தென்படவில்லை. தங்களிடம் இதற்கு வேறு ஏதாவது வைத்தியம் இருக்கிறதா? அதன் மூலமாக மீண்டும் அவர் நலம் பெறுவாரா? உலகில் சிகிச்சை இல்லாத நோய் என்பதே இல்லை. இருப்பினும் ஒரு முறை அதை சோதித்து விட்டால் நிச்சயம் அதற்கான மருந்தை நான் கண்டுபிடித்து விடுவேன். உங்களுக்கு பல ஆயிரம் நன்றிகள் வைத்தியரே. நீங்கள் நல்ல வழியை காட்டுவீர்கள் என்று எனக்கு தெரியும். இதை கேட்டாயா? நீ குணமாகி விடுவாய் என்று வைத்தியர் கூறுகிறார். வாருங்கள் வைத்தியரே. உன்னை குணப்படுத்தாமல் நான் விட மாட்டேன். விரைவில் உன்னை குணப்படுத்தி என் லட்சியத்தை அடைந்தே தீருவேன். ஹுசூர், பிரஜைகளில் சில கலைஞர்கள் தங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறார்கள்.
உங்கள் இருவரின் காரணத்தினால் மக்கள் இன்று நிம்மதியோடு இருக்கிறார்கள். கடவுளின் அனுகிரகத்தால் இதற்கான பலன் தங்களுக்கு விரைவிலேயே கிட்டும். உங்கள் மனக்கோரிக்கைகளை அந்த குதா நிறைவேற்ற வேண்டும் ஷஹன்ஷா அவர்களே. ஜோதா பேகம் என் அருகில் சற்று நெருங்கி வாருங்கள். என்ன? நான் கூறியதை நீங்கள் கேட்காமல் இருந்திருக்கலாம், அல்லது என் காதலை நான் வெளிப்படையாக கூற வேண்டும் என்று எண்ணி இருக்கலாம் அல்லவா? ஞாபகம் இருக்கிறதா ஜோதா பேகம்? இன்று இரவு நாம் நமக்கு பிறக்கப் போகும் குழந்தையை பற்றி சற்று பேச வேண்டும். இதை கூறத்தான் என்னை அருகில் வர சொன்னீர்களா? ஆமாம் ஜோதா பேகம், இது மிகவும் முக்கியமான விஷயம். அதனால் தான் நான் அதை காலதாமதம் ஆக்கக்கூடாது என்று கூறுகிறேன். பார்த்தீர்களா, உங்கள் முக்காடு மிகவும் குறும்புத்தனம் செய்கிறது. என்ன உண்மையாகத்தான் கூறுகிறாயா? உண்மைதான் ஷென்ஷா. என்ன உண்மையாகத்தான் கூறுகிறாயா? உண்மைதான் ஷென்ஷா.
நீ படுத்துக்கொள், படுத்துக்கொள். ருக்கையா பேகம், இந்த செய்தி உண்மைதானா? ஆம் ஜலால். ருக்கையா, இந்த விஷயம் எனக்கு மிகவும் முக்கியமானது. நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் என்னிடம் கூறிவிடு. ஆம் ஜலால், தாங்கள் தந்தையாக போகிறீர்கள். நம் சாம்ராஜ்யத்திற்கு வாரிசு வரப்போகிறது. உங்களுக்கு ஒரு வாரிசை பெற்றெடுப்பேன் என்று உங்களுக்கு அன்றே நான் வாக்கு கொடுத்திருந்தேன் அல்லவா? உங்களை தந்தையாக்கும் அந்த வாக்கை நான் நிறைவேற்றி விட்டேன். இப்பொழுதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கிறது. நான் இப்போது இருக்கும் மகிழ்ச்சியை என்னால் வெளிப்படுத்த முடியவில்லை. இந்த உலகிலேயே மிகவும் சிறந்த பரிசை எனக்கு நீ அளிக்கப் போகிறாய். யா அல்லாஹ், நீ இந்த அடிமையின் வேண்டுதலை நிறைவேற்றி விட்டாய். கருணையுள்ளம் படைத்தவரே, நான் மீண்டும் தந்தையாக போகின்றேன். வைத்தியர் அவர்களே, இப்போது அனைவரும் நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள். ருக்கையா பேகத்தை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இவரை பார்த்துக் கொள்வதில் ஏதாவது குறை இருந்தால் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. அதே போல் அந்தப்புற அதிகாரியிடம் இவரை கவனமாக பார்த்துக் கொள்ளும்படி நான் கட்டளையிட்டதாக கூறுங்கள். அதே போல் இன்னும் அதிகமாக தாசிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். அதே போல் இவருக்கு அளிக்கும் அனைத்தையும் சோதனையிடுங்கள். அது மருந்தோ இல்லை உணவோ, அது எதுவாக இருந்தாலும் சரி. வீரவர்களையும் அழைத்து வாருங்கள். ஏனென்றால் பிறக்கப் போகும் குழந்தைக்காக அவர் பிரார்த்தனை செய்யட்டும். இவரை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டியது நம் அனைவரின் கடமை. அதனால் ஜாக்கிரதையாக இருங்கள். ஒருமுறை நான் குழந்தையை இழந்து விட்டேன். மீண்டும் அப்படி நடந்தால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. எந்த நாளுக்காக நான் இவ்வளவு நாள் காத்துக் கொண்டிருந்தனோ, இறுதியில் அந்த நாள் வந்துவிட்டது. அனைத்துக்கும் காரணம் நீதான். என் வாழ்க்கையில் நான் எதற்கு ஆசைப்பட்டேனோ அதை நீயே எனக்கு பரிசாக அளிக்கப் போகிறாய். உனக்கு நன்றிகள் ருக்கையா பேகம். இன்று நமக்கு மிகவும் முக்கியமான நாள் ஷென்ஷா. இருப்பினும் தாங்கள் என்னை தனியாக விட்டுவிட்டு எங்கு வந்து விட்டீர்கள்? ஜோதா பேகம், இன்று எனது வாழ்க்கையில் முக்கியமான நாள். இதை நான் மறக்க முடியாத நாளாக மாற்ற விரும்புகிறேன். இன்றோடு நமக்கு திருமணம் முடிந்து 1 வருடம் ஆகிவிட்டது. உண்மையை கூற வேண்டும் என்றால் உங்களோடு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் வாழ்க்கையின் அனைத்து மகிழ்ச்சியான தருணங்களையும் நான் உங்களோடு கழிக்க விரும்புகிறேன். உனக்கு என்னுடைய மனமார்ந்த திருமண நாள் வாழ்த்துக்கள் ஜோதா. இனி உனது திருமண நாளை நீ இப்பொழுது தனியாகவே கொண்டாடு. கேளுங்கள், கேளுங்கள், கேளுங்கள். ஆதாப், ருக்கியா பேகம் தாயாக போகிறார். என்ன நீ கூறுவது உண்மையா? ஆம், ராஜ்ய வைத்தியர் கூறியதை நானே சுயமாக கேட்டேன். ருக்கையாவின் கோரிக்கையை நிறைவேற்றியதற்கு அந்த குதாவிற்கு மிக்க நன்றி. அல்லாஹ்விற்கு தான் நன்றி கூற வேண்டும். உண்மைதான் உசூர். இந்த செய்தியை கூறுவதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. முகலாய சாம்ராஜ்யத்திற்கு வாரிசு வரப்போகிறது. விசேஷ பேகம், ருக்கையா அவர்கள் தாயாக போகிறார். யா அல்லாஹ், என்னுடைய பிரார்த்தனையை கேட்டு விட்டீர்கள். முகலாய சாம்ராஜ்யத்திற்கு ஒரு வாரிசு வரப்போகிறது. இதை பெற்றுக் கொள்ளுங்கள் வைத்தியரே. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நமது ராஜ்யத்திற்கு நல்ல நாட்கள் ஆரம்பித்து விட்டது என்று நினைக்கிறேன் அத்தை. ஷாயின்ஷா ஜோதா பேகம் அவர்களின் திருமண நாளில் இந்த நல்ல செய்தி கிடைத்தது மிக மகிழ்ச்சியாக உள்ளது. மருத்துவர் அவர்களே, இந்த செய்தியை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு நன்றாக ஞாபகத்தில் இருக்கிறது. தாங்கள் தானே கூறினீர்கள் ருக்கையா பேகம் இனி தாயாக முடியாது என்றீர்களே? ஆம் மகாராணி, நான் கூறியது உண்மைதான். ஆனால் அல்லாவின் விருப்பத்திற்கு முன்னால் நாங்கள் கூறுவதெல்லாம் ஒன்றுமே இல்லை. தங்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். என் கணிப்பு பொய்யானதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லாஹ் மிகவும் கருணை உள்ளவர் மருத்துவர் அவர்களே. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இத்தனை வருடங்களுக்கு பிறகு ஜலாலின் பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது. வாழ்த்துக்கள் அத்தை. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சலீமா. வாழ்த்துக்கள் மகாராணி அவர்களே. உங்களுக்கும் என் வாழ்த்துக்கள். இதை பெற்றுக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. உண்மையில் இந்த நாள் என்றும் நம் மனதை விட்டு நீங்காதிருக்கும். இதை நிச்சயம் கொண்டாட வேண்டும் மகாராணி அவர்களே. பிரஜைகள் அனைவருக்கும் நாம் இனிப்பு வழங்க வேண்டும். ராஜ்யம் முழுவதும் இந்த விஷயத்தை நாம் பிரகடனப்படுத்த வேண்டும். இல்லை ஜிஜியங்கா, நாம் அவ்வாறு செய்ய முடியாது. முன்பு நடந்தது நினைவிருக்கிறதா? எனவே இம்முறை நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
இந்த செய்தி மாளிகை விட்டு செல்லவே கூடாது. எதிரி எங்கு அமர்ந்து என்ன திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறானோ? ஜலாலும் ருக்கையாவும் ஒரு முறை அந்த துன்பத்தை அனுபவித்து விட்டார்கள். மீண்டும் அவ்வாறு நடந்துவிடக் கூடாது. ராஜ்யத்திற்கு வரப்போகும் வாரிசின் செய்தியை நாம் நமக்குள்ளேயே வைத்திருக்க வேண்டும். பஷிபானு ருக்கையா பேகமும் இருவரும் தாயாக போகிறார்கள். என்னுடைய மகனும் என் மகளும் என்னை பாட்டியாக்கப் போகிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கு கோடி கோடி நன்றி. நீங்கள் என் வாழ்க்கையில் விலை மதிப்பற்ற பரிசை தரப்போகிறீர்கள். நான் தந்தையாக போகிறேன். நான் தங்களுக்கு வாக்களிக்கின்றேன். இம்முறை நான் உங்களைத்தான் அதிகமாக பார்த்துக் கொள்ளப் போகிறேன். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்க எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது.